இந்த ராசியும் சேர்ந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சார். மேஷ ராசி ரிஷப ராசி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா? ஐ லவ் யூ டா. அதே மாதிரி விருச்சிகம் துலாம் ரெண்டுமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க சார். யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? மேஷமோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஆடு, சிம்மத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா சிங்கம். யார் சிம்ம ராசியா இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப். உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். சூப்பராகுது. சிம்மம் தனுசு நல்லா இருக்கு. மீனமும் கடகமும் சார். மிதுனம் துலாம், மகரம் சிம்மம். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்ன அம்பு உங்கள் குரல் வழியை நோக்கி ரிஷபத்துல அடிச்சிருக்காப்ல. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். எப்படி இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு? பண வரவெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு. மறுபடியும் முதல்ல இருந்தா 2025 எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கும் ரிஷபம். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். அவங்கள கேட்டா அப்படிங்கிறாங்க, நேர் ஆப்போசிட்டா சொல்றீங்க. நேரா ஆப்போசிட்டா தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? டெக்னிக்கலா பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஃபாரின் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஃபாரின்ல வந்து மேரேஜ் பண்றதுல ஷிஃப்ட் ஓவர் ஆகுது, மைக்ரேட் பண்றது, இதெல்லாம் இப்பதான் கோல்டன் எரா அவங்களுக்கு. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார். இல்லன்னா இது வந்து நிரந்தர பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு சொல்லி மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்பாடா. 2025ல லவ் பண்ணலாமா? 100% அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காதலன் அவருக்கு அமைவார். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? இது ஒரு காதல் மண். ஆளு தான் அப்படியே அமுகமா இருப்பா. அப்படியே லவ் காதல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க 2025 ரிஷபம். அவங்க ஏதோ காதலே பண்ணாத மாதிரி பேசுறாங்க. எல்லாரும் கன்னி ராசி தான் லவ்வுக்கு. ஆமா, அது பேர் கன்னிராசி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு கன்னிக்கெல்லாம் வந்து லவ்வே வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா எங்க டீம்ல ஒரு 2-3 கன்னிராசி இருக்காங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த புள்ள நம்மகிட்ட லவ்வா தான் பேசுதுன்னு கூட தெரியாம சாம்பார் இருக்கா முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கிற வகையறா அவனுங்க. நீங்க இப்ப கட்டி இருக்கிறது மீனமா இல்ல வேற ராசியா? இல்ல சார், அவர் ரிஷப ராசி சார். ரிஷபம். ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? சார் இப்போ என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார். சொன்னது நடந்துருச்சு சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதுதான் சார், நான் நீங்க வேற எனக்கு சொன்னீங்க. அப்ப பையன் பாத்துட்டு இருக்காங்களா, லவ் பண்ண என்னன்னு கேட்டீங்க. இதற்கு என்ன சொல்றீங்க? காரணமா தான் லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். எப்படிமா அது நடக்க போகுதுன்னு கேட்டீங்க. அது எப்படியோ நடந்து 6 மாசத்துல அப்படியே முடிஞ்சிச்சுங்க சார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அது சொன்னவர் வந்திருக்காரா இங்க? பாலாஜி தான் சொன்னாரு. பாலாஜி ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மதியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால ஒரு ராசிக்கு மட்டும் சார். அது அவரு பூனே எங்கேயோ இருக்காரு, நான் திருச்சி பொண்ணு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சோ அது எப்படி கனெக்ட் ஆச்சுனே தெரியல. அது அப்படியே அந்த கரகம் அது சார் அட்டா கரகம். விருச்சிகம் கடகம் எப்படி இருக்கும்னு கேளுங்க சார். இது மாதிரி வெளிப்படையா இருங்கயா. ஒரு ஆக்டிங் பண்ணிட்டேன்னா சமாளிப்போம். விருச்சிகம் கடகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏய் விட்டே விட்டான் ஐயா. இப்ப அவங்க சுற்றுக்கிறது துலாம். அடுத்தது நீ. அற்புதமான 2வது நிலையில் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தான் சார். இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் அடைய போறாங்க சார். அது எப்படா முடியும்? துலாம் ராசி வந்து இதுவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் கொலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லாம அவர்களோட தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை உருவாகிட்டு இருக்கும். முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. இது எல்லாமே வந்து இந்த 2025 மே மாசத்துக்கு பிறகு மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்கும். 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். சொல்ல 2வது பெஸ்ட் ராசி துலாம் ராசி. ஏன்னா கம்மியான நெகட்டிவ்ஸ் துலாம் ராசியில இருக்கு கம்பேரிட்டிவ் மற்ற ராசிகளை விட. பரவாயில்ல, தேடு இங்க போட்டு வா போ. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ராசி வந்து துலா ராசி தான். எப்படி சொல்றீங்க? கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறது ஈஸி. 12 நீயா நானா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராதான்னு காத்திருக்க ஆளு. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. அவங்களுக்கு இப்போ அதாவது பழம் நழுவி பால் விழுந்து அது நழுவி வாயில விழுற ராசி வந்து துலா ராசி.
என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. துலாம்க்கு யார் கிரீடம் கொடுக்கிறீர்கள்? ஹே என்ன தம்பி துலாம் ஏகமா இருக்கேப்பா. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். துலாம் 3, துலாம் 4. அடியப்பா என்ன ஊரே இறங்கிட்டாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 13 கல்யாணம் இல்ல தம்பி, காது குத்து, வளகாப்பு எல்லாம் நடக்கும். கொண்டா ரொம்ப குஷியோ உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. மீனம் 2020 சார் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா நடக்குங்க சார். பொண்டாட்டியலுக்கா? டேய் ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கு, பொண்டாட்டியலுக்குன்ற ஏன் இருக்கிறங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருந்திருக்கும். என்னால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க சார். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க, போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம். டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா 12 ராசிஸ்ல கொஞ்சம் டஃப்பான ராசி மீன ராசி. மீனம் தான். பிளானட்டரி காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லை. மன உளைச்சல் நிறைய இருக்கும். அம்மா நீ கொஞ்சம் திடப்படுத்திக்க. ஏன்னா இது வரைக்குமே ஒன்றும் சரியில்லை. இப்போ பாலாஜியில வேற போகுது. அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. பாலாஜி சார் 7.5 சனி சார். 100% பாசிட்டிவ் கம்மி தான் சார். நெகட்டிவ் 100% இருக்கும் சார். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. உட்கார்ந்துருப்பா. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. கேக்க அந்த பாசிட்டிவா ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லலாமா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். வார ராமகிருஷ்ணன் நீங்க ஜோசியம் சொல்றீங்களோ இல்லையா, கொஞ்சம் ஆறுதல் சொல்ல முடியுமா? அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். விருச்சிக ராசி பொதுவாகவே மைண்ட் வந்து எப்பவுமே டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஜென்ரிக்கான ஒரு ராசியா. கிரியேட்டிவிட்டி அதிகப்படுத்தி என்ன வேணா வரலாம், கம் வாட்மே நான் பார்க்கலாங்கிற மாதிரி கொண்டு போயிருவாரு. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. எப்படி இருக்குன்னா இப்படி ஏறி இப்படி ஏறி அவங்க ப்ரெடிக்டே பண்ண முடியும். ரொம்ப எசென்ட்ரிக்கா இருக்கும். மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். சிம்மம் ஜோதிடத்துறையினர்களும் மிகப்பெரிய அளவில் பயிர் வாங்குவாங்க. சிம்மத்தில் இருந்தது. நானும் சிம்ம ராசி. சரி எப்படி நம்ம பிளான் அங்கதான் வருகிறது. வேலையில பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். தனிமை என்ன அதிகம், ஏமாற்றம், கெட்ட பழக்கம் வரும், இழப்பு. நீயே குழி தோண்டி படுத்துக்க. தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ ப்ளீஸ். தனுசுக்கு எப்படி இருக்கும் 2025? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும் வரும். பாலாஜி தானே அது? நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா? தனுசு வந்து ஒன்னே ஒன்று தான் சார். அவங்க லைஃப் பார்ட்னர் தவிர அவர் யார் பேச்சும் கேட்கக்கூடாது. இந்த ஒரு வருஷம் லைஃப் பார்ட்னர் பேச்சு தான் கேட்கணும். கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். 12 ராசிகள்ல முழு பலனை பெறக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தான் இந்த வருஷத்துல. தனுசு அட்டகாசம் போங்க. இது நம்ம ஆட்டம். எதிர்கணிக்கிறவன் கல்கழுத்து போனோம். மேச ராசி ரிஷப ராசி 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கன்னி ராசி சார். கன்னி மீனம் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? காதலிக்க மட்டும் ஆகும், திருமணத்துக்கு ஆகாது. சார் அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. சிம்மத்துக்கு வேற எந்த ராசிலாம் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாமால தூக்கி சொருவணும். விட்டுட்டு போறாங்கன்னா ஓகே இந்த ராசியானால தான் லைக் நம்மள விட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போனது என்னாலயா ராசியாலயா? நீங்க ரொம்ப ராசியான ஆளியத்தையா. தனுசுக்கு எப்படி இருக்கும் 2025? கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சார். சொந்த தொழில் செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு 100% குழந்தை கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? திருமணம் ஆனவர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க மறு திருமணம் வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும் வரும். குமார் சொல்லுங்க, யார் இவரு? பாலாஜி தானே அது? பாலாஜி. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. தனுசு வந்து ஒன்னே ஒன்று தான் சார். அவங்க லைஃப் பார்ட்னர் தவிர அவர் யார் பேச்சும் கேட்கக்கூடாது. இந்த ஒரு வருஷம் லைஃப் பார்ட்னர் பேச்சு தான் கேட்கணும். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். இந்த 12 ராசிகள்ல முழு பலனை பெறக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தான் இந்த வருஷத்துல. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. நல்ல வேலை, வீடு, மனை, வாகன அமைப்பு, நல்ல லைஃப் பார்ட்னர் எல்லாமே தனுசு ராசிக்கு உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னமா ஓஹோன்னு இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. புரியல சார் எனக்கு. திடீர்னு யாரோ நமக்கு நல்ல வார்த்தை சொல்றப்போ என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம நிப்போம்ல, அந்த மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, எத்தனை கிரீடம் தனுசுக்கு? ஓ நிறைய பேர் வச்சிருந்திருக்காங்கப்பா. பதிக்கு பாலாஜியே ஒரு கிரீடத்தை எடுக்கிற அளவு தனுசுக்கு நல்லா இருக்கு. தனுசு அட்டகாசம் போங்க.